இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவகிட்ட எந்த அளவுக்கு உண்மையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருக்க ஒரு சீக்கிரட்டான ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அப்படி ஒரு சீக்கிரட்டான ரூம் இவங்க வீட்டுக்குள்ள இருக்குங்கிற விஷயமே இவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாவே தெரியாது. ஏன்னா இவங்க வீட்டுக்கு குடி வந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறதால நிறைய பொண்ணுங்களோட தினைக்கு பழக வேண்டியது இருக்கு. அதனாலே இவளுக்கு அவன் மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. சோ எப்பயுமே இவ இதையே நினைச்சிட்டு கவலையோட இருக்கா. இத பார்த்த இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டுல ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூம் ஒன்னு இருக்க ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த வீடு பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டினதால உள்ள ஒரு சீக்ரெட் ரூமை வச்சே கட்டி இருக்காங்க. இந்த ரூம் குள்ள போயிட்டா யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி உள்ள இருந்து எவ்வளவு சத்தம் போட்டாலுமே வெளியே ஒரு பொட்டு சத்தம் கூட கேட்காது. சோ இவ கோச்சிட்டு வீட்டை விட்டு போன மாதிரி வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்பதான் அங்க இருந்து அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து இவனோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள வரான். வந்தவன் அந்த வீடியோ பார்த்ததுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு அவன் மேல இருக்க சந்தேகமே போகுது. சோ இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளுக்காக அழுதுட்டு இருக்கத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த சந்தோஷத்தோடவே ரூமை விட்டு வெளியில போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறா. ஆனா இவளோட கெட்ட நேரம் உள்ள வர அவசரத்துல அந்த ரூமோட கீயை வெளியவே தெரியாம மறந்து வச்சுட்டு வந்துடுறா. இப்போ இவ எவ்வளவு சத்தம் போட்டாலுமே வெளியில இருக்க அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாவே கேட்க மாட்டேங்குது. இப்படியே இவ உள்ள வந்து மாட்டி 2 நாளுக்கு மேல ஆயிடுது. பார்த்தா அவ இப்ப வேற ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடறான்.